யார் என்ற தேடலின் பலவித பாதைகளே மதங்கள். இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவம், பௌத்தம் என இப்பாதைகள் வேறுபட்டாலும் போய் சேரது என்னவோ இறைவன்கிற ஒரு புள்ளியில தான். இத எடுத்துக்காட்டுற மாதிரி ஒரு கால் தடம் இலங்கையில இருக்கு. அதனை மத பாகுபாடு இல்லாம எல்லோரும் போய் வணங்குறாங்க. கேட்கவே வினோதமா இருக்குல்ல. வாங்க நாமளும் டெம்பிள் ரகசியத்துல போய் பார்க்கலாம். ஆதாமின் சிகரம், ஸ்ரீ பாதம், சிவனொளி பாதமலர், இப்படி பலவித பெயர்கள்ல அழைக்கப்படும் இது இலங்கையின் ரத்னபுரி மாவட்டத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவுல சபரகமுவா மத்திய மாகாணங்களுக்கு இடையிலான எல்லையில அமைந்திருக்கு. கடல் மட்டத்திலிருந்து ஏறத்தாழ 2243 மீட்டர் உயரமுள்ள கூம்பு வடிவ சிகரமான இது அந்நாட்டின் சிறந்த சுற்றுலா தலங்கள்ல ஒன்று. இங்கதான் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவம், பௌத்தம் என மத பாகுபாடு இல்லாம அனைவரும் வந்து வழிபடும் வித்தியாசமான கால் தடம் பதிந்துள்ளது. 5 அடி நீளமும் 2.5 அடி அகலமும் கொண்ட இந்த கால் தடம் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானதுன்னு நம்பப்படுது. பௌத்தர்களின் நம்பிக்கைகளின்படி புத்த பகவான் 35 அடி உயரமுள்ளவராம். அவர்களது காவல் தெய்வமான சமனின் வேண்டுகோளுக்கிணங்க இலங்கைக்கு 3வது முறையா 2580 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரும்போது இம்மலையில தனது கால் தடத்தை பதிய வச்சாராம். பொதுவா சங்கு, சக்கரம் உள்ளிட்ட 108 மங்கள சின்னங்கள் புத்தரின் கால் தடத்துல காணப்படுமாம். இவ்வாறு புத்தரின் கால் தடம் தாய்லாந்து, சீனா, ஜப்பான் உள்ளிட்ட பௌத்த நாடுகள்ல வணங்கப்படுது. இந்த அடையாளங்கள் ஸ்ரீபாத மலையின் கால் தடத்திலும் காணப்படுவதால இது புத்தரின் பாத சுவடாகவே நம்பப்பட்டு வழிபடப்படுது. ஆனா வரலாறுகளின்படி புத்தர் இலங்கைக்கு போகவே இல்லை. அவரது கொள்கையால மனம் மாறிய அசோக சக்கரவர்த்தி தான் தனது வாரிசுகளான மஹிந்தனையும் சங்கமித்ரையையும் பௌத்தத்தை பரப்புவதற்காக இலங்கைக்கு அனுப்பி வச்சாரு. இஸ்லாமியர்களின் நம்பிக்கைகளின்படி இலங்கையில இருக்கிறது கடவுளால் படைக்கப்பட்ட முதல் மனிதனான ஆதாமின் கால் தடம். அவர் கடவுளின் சாபத்தால ஏதேன் தோட்டத்திலிருந்து ஏவாளோடு பூமிக்கு வந்தபோது இங்கதான் முதல்ல தங்கினாராம். மேலும் கடவுள் தனது சாயலிலிருந்து படைத்த முதல் மனிதனான ஆதாமும் புத்தரை போலவே 30 அடி உயரமுள்ளவராம். ஆனா இதற்கு குரான்ல எந்த ஆதாரமும் இல்ல. கிறிஸ்தவர்களின் நம்பிக்கைகளின்படி இது இயேசுநாதரின் சீடரான புனித தாமஸின் கால் தடம். இவர் கிறிஸ்தவத்தை பரப்புறதுக்காக கிபி 52ல இந்தியாவின் கேரளா மற்றும் தமிழ்நாட்டுக்கு வந்தாரே ஒழிய அவர் இலங்கைக்கு போனதா, அதுவும் கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 2500 அடி உயரமுள்ள ஒரு மலை சிகரத்துல தனது கால் தடத்தை பதித்ததா எந்த குறிப்புகளும் இல்ல. இந்துக்களை பொறுத்தவரை இது சிவனொளி பாதமலை. தமிழ் கடவுளான முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்த போது சிவன் இம்மலை மேல எழுந்தருளி சம்ஹாரத்தை கண்டு ரசித்தாராம். அப்போதுதான் இந்த மிகப்பெரிய கால் தடமும் உருவானதாம். தவிர இந்து புராணங்களின்படி மகாமேருவை சுற்றியுள்ள 20 மலைகள்ல ஒன்று திரிகூடம். தங்கம், வெள்ளி, இரும்புன்னு 3 சிகரங்களை கொண்ட இதன் உயரம் 10,000 யோஜனை தூரம்னு பாகவத புராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த திரிகூட மலைதான் இந்த ஸ்ரீபாதம்னு நம்பப்பட்டாலும் இது ஒன்னும் 10,000 யோஜனை தூரம் உயரம் இல்லையே. அப்போ யாருடையது இந்த பாதம்? இன்னாருடையதுதான்னு நிச்சயமா அறுதியிட்டு சொல்ல முடியல. அதுக்கேத்த மாதிரி இந்த கால் தடத்தை ஆய்வு செய்ய இவ்விடத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கும் பௌத்த மத துறவிகளும் அனுமதிக்கல. ஆனா இதே போல மிகப்பெரிய பாதங்கள் இந்தியாவின் லேபாக்ஷி, மலேசியா, தாய்லாந்து, தென்னாப்பிரிக்கா, சிரியா, பராகுவே, ரஷ்யா உள்ளிட்ட உலக நாடுகள்ல காணப்படுது. இவையெல்லாம் பரந்த பாரத கண்டத்துல பதிந்த சிரஞ்சீவியான ஹனுமாரின் கால் தடங்களா நம்பவும் படுது. அவர் சீதையை தேடுறதுக்காக இலங்கை வந்திருக்காரு. திரிகூட மலையின் உச்சியில இறங்கி இலங்கையின் அழகை ரசித்தும் இருக்காரு. அப்போ ஒருவேளை இது ஹனுமாரின் கால் தடமா? தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல தெரிவியுங்க.